ஸோ வணக்கம், நான் தான் உங்கள் படி ரைடர். ஸோ நான் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய வண்டிக்கு வந்து 55லேருந்து 60 வந்து நான் எப்படி மைலேஜ் வர வச்சா, நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன், எப்படி நீங்களும் மைலேஜ் அவ்வளோ வர வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இந்த விஷயத்தெலாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வண்டியை வந்து ஹேர் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். இந்த லெவலில் வந்து நீங்கள் அமுக்கிற அளவுக்கு வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சுத்தமாக மைலேஜ் வந்து வராது, ஃபுல்லாக ட்ராப் தான் ஆகும். முன்னாடி வந்து நமக்கு வந்து 30% இருக்கணும் காற்று, பின்னாடி வந்து 40% இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து மைலேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் காற்று கம்மியாக வச்சு ஓட்டினீங்கன்னா சுத்தமாக மைலேஜ் தராது, ரொம்பவே அடி வாங்கும். செகண்ட் வந்து நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வரும், கலகலகலகலன்னு செயின் சவுண்டு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா செயினை வந்து டைட் பண்ணிட்டு செயின் ஸ்ப்ரே அடிங்க, செயின் லூப் க்ளீன் பண்ணிட்டு செயின் லூப் அடித்து நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை தேஞ்சு போயிருந்துச்சுன்னா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி போயிருந்ததுன்னா உடனே வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்ம பூஸ்டர் ஆக்சிலேட்டரை குத்து முறுக்கின்னு போயிடுவோம். அந்த தப்பு வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐடியிலே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட நம்ம விடணும். அப்படி விட்டால் தான் நமக்கு வந்து இருக்கும். நீங்கள் இல்லாமல் அப்படி ஐடியாவில் தான் விடுவீங்க, ஐடியா வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே போனீங்கன்னா சுத்தமாக வந்து இன்ஜினும் அடிவாங்க, உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். அப்புறம் வந்து ஏர் ஃபில்ட்ரு, நீங்கள் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து சர்வீஸ் விடும்போது தான் மாற்றணும்னு சொல்லிட்டு இல்லை. நம்ம வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறோம், நம்ம சென்னை சிட்டியில் இருக்கவங்களாம் வந்து நிறைய டெஸ்ட் வரும், ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து மந்த்லி ஒன்றோ இல்லை வீக்லி 2 வைஸ் வரும். ஸோ நீங்களே ஈஸியாக நீங்களே க்ளீன் பண்ணலாம். உங்கள் வண்டி நீங்கள் நல்லா பார்த்துக்கோன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். மைலேஜ் வேணும்னா, இல்லைனா காசு இருக்குது நிறையா இருக்குன்னா பெட்ரோல் போட்டு மைலேஜ் அடி வாங்கும், பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கோங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது நம்ம கால் வந்து பிரேக்கிங்லேயே இருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட் கையும் சரி, நம்ம பேக்காகவும் சரி, பிரேக்லேயே நமக்கு இருக்கும். நமக்கே தெரியாமல் ஓவராக நம்ம ப்ரெஷர் கொடுத்து அமைக்கிடுவோம், நமக்கே தெரியாது. அந்த வந்து கொஞ்சம் லூஸ், நம்ம அந்த டைமில் கொஞ்சம் கவனம் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் இப்படி மேலோட்டமாக வச்சுக்கணும். நம்ம கை வைக்கிறது சேஃப்டி தான், ஆனால் நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அழுத்திடும். அப்படியே புஷ் பண்ண வேணாம், ஃப்ரீயாக விட்டுறணும். இல்லைனா இதுவும் வந்து நமக்கு வந்து மைலேஜ் அடி வாங்கும். முக்கியமான விஷயம் வண்டி சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும். 500 கிலோமீட்டர்னா 500 கிலோமீட்டர் அப்போ விட்டுருங்க, 1000 கிலோமீட்டர்னா 1000 கிலோமீட்டர் அப்போ விட்டுருங்க. 500 கிலோமீட்டர் விடும்போது 1000 கிலோமீட்டர் அப்போ விடுவீங்க, அப்படி விடவே கூடாது. 500னா 500, 1000னா 1000, அதை விட்டு நீங்கள் லேட்டாக விட்டிங்கன்னா வண்டி இன்ஜினும் அடி வாங்கும், எல்லாம் டோட்டலாகவே எல்லாமே ஒன்றா அடி வாங்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளச்சு, நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த கிளச்சு பிடிச்சிட்டே ஓட்டிட்டு போனால் ஃபாஸ்ட்டாக போய்ட்டு கிளச்சு இப்படி பிடிச்சிடுவோம். அதுமாதிரி பண்ணினாலும் மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும். இதெல்லாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வீடியோவாக வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி போகிறேன். அப்புறம் வந்து நம்ம வண்டி போயிட்டு சடனாக பிரேக் அடிப்போம். அதுமாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுடைய பிரேக் ஷூவும் போகும், மைலேஜும் ட்ராப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் போடுறீங்கன்னா இந்தியன் ஆயிலே மெயின்டைன் பண்ணுங்கள். பாரத்தில் பெட்ரோல் போடுறீங்கன்னா பாரத்தில் போடுங்க. ஷெல்லில் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஷெல்லில் போடுங்க. மாற்றி போட்டாலும் நம்ம இன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் செட்டாக கொஞ்சம் அப்படியே மாறி மைலேஜ் ட்ராப்போம். நீங்கள் பாரத்திலே மெயின்டைன் பண்ணிங்கன்னா பாரத்திலே மெயின்டைன் பண்ணுங்கள், இந்தியன்லேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்தியன்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்குது அந்த இந்த ட்ராப்ஸ்லாம் சொல்லிட்டு வாங்கி விடுவோன்னா இதை மெயின்டைன் பண்ணாலே நீங்கள் வந்து 100% வந்து உங்கள் வண்டி வந்து 50லேருந்து 60 வரைக்குமே மைலேஜ் வரும். நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வந்து அந்த டயர் மாற்ற போகிறேன் இப்போ, அதனால தான் இதில் காற்று இல்லாமல் இருக்குது, இல்லைனா அதுவும் பக்காவாக இருக்கும். இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் விட்டேன், வெயிலில் வந்து வண்டி நிறுத்தத்தை வந்து டோட்டலாக வந்து குறைச்சிருங்க. ஏன் வெயிலில் நிற்கத்தெல்லாம் என்னடா போகுது சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. பெட்ரோல் வந்து வெயிலில் வந்து எவப்பரேட் ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் வந்து நமக்கு தெரியாமலே காலி ஆகிடும். ஸோ வந்து வெயிலில் நிறுத்தாமல் ஒரு நிழல்லையோ அது மாதிரி நிறுத்துங்க. வெயிலில் நிறுத்திங்கன்னா பெட்ரோல் வந்து எவப்பரேட் ஆகிட்டே போய்டும். முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இந்த பிரேக்கிங் பிடிச்சி பெட்ரோல் எவ்வளோ மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். ஸோ என்கிட்ட மைக் இருந்துச்சு, நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ டாட்டா பை. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டு போங்க. பாய்.